தற்போதைய அண்மை செய்தி, பிரபல யூடியூபர் திவ்யா உட்பட அவருடன் கைது செய்யப்பட்ட 4 பேரின் நீதிமன்ற காவலானது தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரபல யூடியூபர் திவ்யா, சித்ரா, கார்த்திக், ஆனந்த் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 6 பிரிவுகளின் கீழ் அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி வரை இன்று வரை அவர்களுக்கு நீதிமன்ற காவல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற காவலை நீட்டிப்பதற்காக காவல்துறையினர் அவர்கள் அழைத்து வந்தனர். குறிப்பாக இன்று கார்த்திக் மற்றும் ஆனந்த் இருவர் மட்டுமே இங்கே அழைத்து வரப்பட்டனர். திவ்யா, சித்ரா ஆகிய இருவரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்த வழக்கில் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த வழக்கை மீண்டும் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் திவ்யா, ஆனந்த், கார்த்திக் ஆகிய 3 பேர் ஜாமீன் மனுவாக இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் அதன் வழக்கையும் வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கில் அவர்களது சித்ரா, திவ்யா ஆகிய இருவருடைய அலைபேசியிலும் பல்வேறு வீடியோக்கள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கானது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.